ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு கிருத்துஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ நான் எங்கே வந்திருக்கேன் அப்படின்னா, நான் வந்து திருவள்ளூர் வந்திருக்கேன். அதாவது என்னோடய சித்தி வீட்டுக்கு தான் வந்திருக்கேன். ஸோ நான், அப்பா, அம்மா, அக்கா நாங்கள் 4 பேருமே கிளம்பி வந்துவிட்டோம். ஸோ நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய சித்தியோட பாப்பா, அதாவது என்னோடய தங்கச்சி பாப்பாவுக்கு ஃபங்க்ஷன். ஸோ அதுக்காக தான் நம்ம இங்கே வந்திருக்கோம். ஸோ காலையிலேயே சித்தி, சித்தப்பா, அப்பாலாம் வந்து கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் வாங்கிறதுக்காக வெளியே போயிட்டாங்க. ஸோ அதனால் நான் வந்து அம்மாவுக்கும் வர கொஞ்சம் உடம்பு முடியல பர்சனலாக. ஸோ நான் என்ன பண்ணேன்னா, குக் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ என்னெல்லாம் குக் பண்ணணுன்னு சொல்லிட்டாங்க. கத்திரிக்காய், முருங்கைக்காய், மாங்காய்லாம் போட்டு சாம்பார் அண்ட் ஒயிட் ரைஸ். அதுக்கப்புறமா வந்து நாங்கள் சைடிஷ் பெருசாக எதுவும் பண்ணிக்கல. ஃபஸ்ட்டு வந்து இந்த பருப்பெல்லாம் வந்து எங்கள் சித்தி எனக்கு ஹெல்ப் பண்ணி வேக வச்சுட்டு போயிட்டாங்க, இதெல்லாம் என்ன பண்ணணும்னு சொல்லிவிட்டு. அடுத்து எனக்கு வந்து சாம்பார்லாம் செஞ்சுட்டு அதை வந்து வெங்காயம்லாம் போட்டுட்டு நல்லா தாளிச்சிட்டு, அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன்னா, இப்படி தான் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ எனக்கு யாரும் ஹெல்ப்லாம் பண்ணல, ஏன்னா ஃபஸ்ட்டு எனக்கு வந்து எங்கள் சித்தி எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு போயிட்டாங்க. ஸோ நான் இதெல்லாம் வந்து கொஞ்சம் சிம்பிளாக தான் இருந்துச்சு ஒர்க், இதெல்லாம் பண்ணிட்டேன். ஸோ சாம்பார்லாம் செஞ்சு முடிச்சுட்டு நான் என்ன பண்ணேன்னா, டேரெக்டாக துணி எடுக்கணும் மாடியில் அப்படி சொன்னாங்க. ஸோ நான் மாடிக்கு வந்தேன் துணி எடுக்கலான்ட்டு. ஆனால் மாடிக்கு வந்து பார்த்தோன்னா துணியே இல்லை. எல்லாருமே எடுத்துட்டாங்க போல், யார் எடுத்தாங்கன்னு எனக்கு தெரியல. ஸோ நான் என்ன பண்ணேன், சரி வந்துட்டோம், சரி சும்மா சுற்றி பார்க்கலாம் அப்படி சொல்லிட்டு மேலே நின்று பார்த்துட்டு இருந்தேன். பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்குது. ஸோ அங்கே வந்து பசங்களாம் விளையாடிட்டு இருந்தாங்க. ஸோ நான் கொஞ்சம் நேரம் நின்று பார்த்துட்டு இருந்தேன். ஸோ நான் அப்படியே பார்த்துட்டு, இந்த சைடு பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹைட்டாக இருக்கும், நாங்கள் ரொம்ப மெயினில் தான் இருக்கும் இந்த வீடு. ஸோ நான் கீழே இருந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே லாங்காக இருந்துச்சு. ஆக்சுவலாக எனக்கு ஹைட்டுனால் ரொம்ப பயம், எனக்கு எட்டி பார்த்தாலே செம்ம பயமாக இருந்துச்சு. அதனால தான் ரொம்ப எட்டி பார்க்கல. அப்புறம் கொஞ்சம் நேரம் நான் என்ன பார்த்தேன், எனக்கு கொஞ்சம் காற்றடிச்சிது. அதே இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா செம்ம வெயில். ஸோ இந்த லாஸ்ட் 2 டேஸில் ரொம்ப ரைனாக இருந்துச்சு எல்லா இடத்துலையும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ தான் வெயிலே நான் பார்க்குறேன். உச்சி வெயில். நான் மாடியில் நின்றுட்டு இருந்தேன். அப்போ கரெக்டாக டைம் பார்த்திங்கன்னா ஒரு 2 o'clock அப்படி இருக்கும். அப்புறம் மேலே ரொம்ப வெயிலாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நானும் கீழே இறங்கி வந்துட்டேன். வீட்டில் வந்து அம்மா, அக்கா, தங்கச்சி நாங்கள் மட்டும் தான் இருந்தோம். அப்புறம் நான் வீட்டுக்கு போயிட்டு ஃப்ரூட்ஸ்லாம் வாங்கிட்டு வந்துட்டாங்க. அப்போ எல்லோரும் வந்துட்டாங்க. ஸோ இதெல்லாம் வந்து இந்த பக்கத்தில், அதாச்சும் கீழே இன்னொரு வீடு இருக்கும். கீழே மீன்ஸ் பக்கத்தில் ஒரு வீடு, இது வந்து பழைய வீடு. இப்போ நாங்கள் இருக்கிறது வந்து புது வீடு. ஸோ இங்கே தான் வந்து ஃபங்க்ஷன் வந்து பண்ணலான்னு சொல்லிட்டு ஃப்ரூட்ஸ் எல்லாமே இங்கே வச்சுட்டாங்க. இதோட பார்ட் 2 கண்டினியூஷன் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுவேன். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பார்ட் 2 பாருங்கள். டடா, பை பாய்.